ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஃபிக்ஸி குயின். எல்லாருமே சேஃபாக ஹாப்பியாக தீபாவளியை நான் செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாசு வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து வெடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ சேஃபாக எல்லாம் தீபாவளி கொண்டாடி எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் நிறைய பேர் இதை செகண்ட் பார்ட் சீக்கிரம் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரெக்வஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பர்த்டே ரெக்வஸ்ட் அப்படின்றதுனால இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் கண்டிப்பாக நான் இன்றைக்கி நீங்கள் இதை பார்க்கலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், ரிலாக்ஸேஷன் தான் காக மட்டும் கேளுங்க. அடிக்ட் ஆகாதீங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? நான் இப்போ மாஃபியா கேர்ள் லவ்ஸ் ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸரோட பார்ட் 2 ஷார்ட் தான் 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் எதில் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதோடு நான் நிறுத்தி இருந்திருப்பேன். அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணலாம். டயாங்கும் ஜங்குக்கும் செம்மையான கோவம், ஷாக்கு, அந்த மாதிரி ரொம்ப கோவத்தோட வெறியோடு ஜிம்மினை பார்த்துட்ருக்காங்க. அவனை அடிக்கவும் முடியல, எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா முன்னாடி ஜிம்மினுக்கு முன்னாடி ப்ரொடெக்டிவாக ஒயன் நின்றுட்டுருக்காங்க. எதுவும் ஜிம்மினை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு தான் சுத்தமாக முடியலை. ஒயனை தள்ளி விட்டு பலார்னு ஜிம்மினை கன்னத்துலேயே விட்டுறாரு. அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஒயனுக்கு செம்ம கோவம், ஜிம்மினுக்கும் கோவம் வருது. உடனே ஜங்குக்கு ஹேண்ட்ஸ் கொடுத்தா சுஜி பின்னாடி இழுக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு ப்ரொஃபஸர் இந்த மாதிரி பண்ணாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜங்குக்கு இருந்த கோவத்தில் எதுவுமே கண்ணுக்கு தெரில. சுஜியை தள்ளி விட்டு அவ்வளோ பலார்னு சாரிடா ஃபிக்ஸிஸ், அவளையும் சுஜியும் அரைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஜிம்மினோட காலரை பிடிச்சி 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜிம்மினை திரும்ப அடிக்க, ஜங்குக்கு அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை நடந்துகிட்ருக்கு. டயாங்கா ஐயோ என்ன இவ இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே டயாங்கு, ஐஷு, ஆனி எல்லாருமே ஜங்குக்கு பின்னாடி இழுக்கிறாங்க. ஒயன் ஜிம்மினை பின்னாடி இழுக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. டயாங் தான் ஜங்குக்கு பலார்னு ஒரு அறை விட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி தான் பண்ணுவியா? இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அறிவில்லை உனக்கு? அவனை அடி, எனக்கு கவலையே இல்லை. அது எதுக்காகடா ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிற? இப்படி தான் உனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா வீட்டில்? இப்படி தான் பண்ணிட்டு தருவியா அப்படின்னு டயாங் சொல்லும்போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ தான் அவருக்கு லைக் ரியலைஸே பண்ணுறாரு. நான் சுஜியை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸே பண்ணுறாரு. சுற்றி பார்க்குறாரு. பட் ஆனால் அங்கே இல்லை. ஆனால் அவருக்கு அப்போதைக்கு அது பெருசாகவும் தெரில. இதை பாரு டயாங், அவன் பண்ண வேலைக்கு அவன் இன்னும் உசுரோட விட்டு வச்சிருக்கிறதே பெருசு. என்னை இதுவும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. போதும் நிறுத்தினா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன நீ ஜிம்மினை அடித்தது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டையும் சேர்த்து அடிச்சிருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. பாத்தியா ஜங்குக் தான் டயாங்க பார்த்து இப்போது அவனுக்காக நம்மளை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க. பாத்தியாவ எந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போதும் நிறுத்து, வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, அங்கே கொஞ்சம் தொண்டை இதாகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஃபிக்ஸிஸ். அண்ட் ஸோ சாரி. ஒயனை கூட்டி இழுத்துட்டு ஜிம்மினியும் பிடிச்சி இழுத்துட்டு எல்லாருமே ஜங்குக்கு, டயாங்கு, ஒயனு, ஜிம்மினி எல்லாருமே இப்போ ஒயனோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒயன் வீட்டுக்கு ரீச்சும் பண்ணிட்டாங்க. ஜங்கு காரில் போகும்போது திட்டிக்கிட்டே தான் போகிறாரு. வாடா வீட்டுக்கு, அங்கே வச்சு செய்கிறண்ட சம்பவம் அந்த மாதிரியான இதில் ஜங்கு கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. டயாங்கா, டே ஸ்லோவாக போடா, அவனை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன முடிச்சு தள்ளிடாதடா, நான்லாம் என்ன பார்க்க வேண்டியது பண்ண வேண்டியதுல நிறைய இருக்குடா
அப்படின்னு டைம் சொல்லிட்டு இருக்காரு. நீ மூட்டு உட்காரு, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி டைமும் ஸ்கிப் ஆகி அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. ஒயனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து ஜங்குக் போய்கிட்டே இருக்காரு. ஜிமினுக்கா அது பிடிக்கல இந்த மாதிரி ஜங்குக் பிஹேவ் பண்ணுறது. அவர் வந்து தடுக்கலான்னு போகும்போது என்ன டயாங் வந்து ஜிமினை ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுறாரு. அவ பக்கத்துல போலான்னு மட்டும் நினைக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து இப்போ உள்ளார போறாங்க. உள்ளார போய் பார்த்தா ஜிமினோட பேரண்ட்ஸ் ஒயனோட பேரண்ட்ஸும் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஜங்குக் தான் அம்மா அப்பா அப்படின்னு கோவமாக உள்ளார போகிறாரு. பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிமினும் வந்திருக்காரு, ஒயனும் வந்திருக்காங்க. இவன் ரெண்டு பேரும் என்ன ஜங்குக் ரொம்ப கோவமாக இருக்கான், டேங்கோ கோவமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னடா ஆச்ச, என்ன காலேஜ் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் முடிஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒயனோட அப்பா கேட்குறாரு. உங்கள் அப்பா கேட்குறாரு, ஜங்குக்கா இவ பண்ண வேலைக்கு காலேஜ் என்ன வேண்டாம், இது எதுவும் கேட்காதீங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க பார்த்து தான் அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போது வந்து இந்த மாதிரி காலேஜில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வந்து சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அதுவா, அது என்னடா இப்போ ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு பண்ணுறாங்க, அதில் என்ன இருக்குது, எங்களுக்கும் வந்து ஹாப்பி தான். ஆல்ரெடி ஜிமின் வந்து எங்ககிட்ட வந்து உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டோம், எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டோம். அப்புறம் என்னடா அதுக்கப்புறமா தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டயாங்கும் சாக்கு, ஜங்குக்கும் சாக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாண்டா, போன வாரம் தான் வந்து ஜிமின் வந்து எங்ககிட்ட பேசினாரு. இந்த மாதிரி உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி ப்ரொஃபஸராக இருக்கேன், அவரோட ஃபேமிலி பற்றியெல்லாம் சொன்னார். அவங்க ஃபேமிலியும் வந்து இப்போது அதான் என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே செம்ம ஷாக்கு. பட் ஒயனுக்கும் ஹாப்பி, ஜிமினுக்கும் செம்ம ஹாப்பி. ஒயனை கூப்பிடுறாங்க ஜிமினோட அம்மா, இங்கே வா, என் மருமக எவ்வளோ அழகாக இருக்கா. டே ஜிமினு, இந்த மாதிரி ஒரு மருமகளை இனிமே இவ மருமக இல்லை, நம்ம வீட்டு பொண்ணு புரியுதா, அவளை நல்லா பார்த்துக்கணும், கேர் பண்ணி பார்த்துக்கணும் புரியுதாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து ஒரு மாதிரி ஷையாக பேத்து சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து கோவம், இவ்வளோ வந்து இது நடந்திருக்கு, அப்புறம் அப்புறம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அங்கேருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே புரியல, ஒயனோட அப்பா அம்மாவுக்கும் புரியல, ஜிமினோட அப்பா அம்மாவுக்கும் புரியல. அவன் ஏன்டா கோவமாக போகிறான், அது ஒன்றும் இல்லைப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து ஜங்குக் கிட்ட தான் போகிறாரு. அவர் உடனே வந்து அவருக்குன்னு வந்து லைக் பாக்ஸிங் அந்த இது பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்கே தான் போய் செம்மையாக வந்து அந்த தொங்க விட்டுருப்பாங்களே கிக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதை தான் பிடிச்சி செம்மையாக அடி அடி அடின்னு எல்லா கோவத்தையும் அது மேலே தான் வந்து நம்ம ஜங்குக் காட்டிகிட்ருக்காரு. டயாங் போகிறாரு. டே ஜங்குக் பேசாத டயாங், போயிரு இங்கேருந்து, செம்ம கோவத்தில் இருக்கேன், கோவம் போனதுக்கப்புறமா நானே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அது இல்லைடா, நீ காலேஜில் பண்ணது சரியா? எதை பற்றி சொல்கிற? அந்த பொண்ணு நீ அடிச்சு பாவண்டா, அந்த பொண்ணு எதுக்கிட்ட அடித்த, எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் அந்த பொண்ணு, அவள் என்ன பண்ணான்னு இப்போ சொல்லி நீ எனக்கு அடித்த அப்படின்னு டேங் கேட்குறாரு. எனக்கு இருந்த கோவத்தில் நான் அடிச்சிட்டேன், அவளை அடித்தா என்ன என்ன உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்து மட்டும் போ, இதுக்காக நீ வருத்தப்படுவ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு டயாங்கும் வந்து அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு போகிறேன். அப்பா அம்மாவுக்கு ஓகே, சரி புரியுதா, தேவையில்லாமல் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத. அப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, அவள் ஆல்ரெடி சொல்லிட்டா என்கிட்ட, அவள் ஜிம்மினை காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கா, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காது புரியுதா அப்படின்னு டேங் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக்கு செம்ம கோவம், பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செம்மையாக வந்து அவருக்கு அந்த கோவத்தை அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் எந்த ஹாலில் வச்சுக்கலாம், எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணுறது, ஃபுட்டு இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து டைம் கொஞ்சம் டேவும் ஸ்கிப் ஆகுது. என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு அயன் வந்து இப்போ அவங்க ரூமில் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஐஷோ, சுஜி, ஆனி எல்லாருமே வந்து மேக்கப் பண்ணி, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒயனை ரெடி பண்ணிட்டு எல்லாம் வந்து செலிப்ரேஷன் நல்லா ஜாலியாக பேசி ஃபன் பண்ணிட்டு
இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு சைடு ஜிமின்னு, டேங் தான் வந்து கூட இருக்காரு. அ அப்புறம் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாமே வந்து ஜாலியா பேசிட்டு, இது பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் ஸ்டேஜுக்கு வராரு. நம்ம டயாங்கு தான் வந்து கூட்டு வராரு ஜிமின. அண்ட் வந்து ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து அவங்கவங்க கீழே போய் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பக்கத்து ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் சூன் டைம் ஆகுது. ஜங்குக்கு விருப்பமே இல்லை நிற்கிறதுக்கு. பட் ஆனால் டயாங்க்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா, அவன் ஃபேமிலியும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டயாங்கு பக்கத்தில் நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து ஒயனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஒயனை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க. டயாங்கு அது எல்லாருமே வந்து பொண்ணு வராங்க. ஸோ ஜிமின் வந்து பொண்ணை பார்த்ததுமே அவ்வளோ வந்து என்ன ஆகுது, ஒரு ஷை ப்ளஷ் ஆகுது. டயாங் நோட்டீஸ் பண்ணுறாரு, என்ன மச்சான் அப்படியே வெக்கம் போலையே, அது சும்மா இருங்க மச்சான் நீ வேற கிண்டல் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் பார்க்குறாரு, சுஜியை பார்த்ததுமே அவ்வளோதான். லைக் அந்த அளவுக்கு வந்து நம்ம சுஜி க்யூட்டாக அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ இதாக இருக்காங்க. பார்த்ததுமே ஜங்குக்கோட அந்த ஹார்ட் பீட் செம்மையாக துடிக்குது. அப்படியே அவர் லவ்லியும் விழுந்துட்டாரு. சுஜி வந்து லைக் சும்மா அப்படியே கேஷுவலாக பார்க்குற மாதிரி ஜங்குக்கை பார்க்குறாங்க. பார்த்ததுமே கோவத்தில் மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. பார்க்கல. அது வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பாரு சுஜியை பார்த்து. பட் ஆனால் சுஜி பா லைக் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பியிருப்பாங்க. அண்ட் சூன் வந்து இப்போ ஒயனும் ஜிம்மினும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்கறது, கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து இப்போ ரிங்க்கு சேஞ்ச் பண்ணுற இதுதான். டயாங் தான் வந்து ரிங்கை ஹோல்டு பண்ணிகிட்ருப்பாரு அந்த பாக்ஸை. சரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து சுஜி தான் அந்த ரிங் பாக்ஸை ஹோல்டு பண்ணிகிட்ருப்பாங்க. ரிங் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, டயாங்கோட ஹேண்டில் இருந்து ஜங்குக்கு அதை வாங்கி பிடுங்கியிருப்பாரு. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி டயாங் பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ரிங்கை எடுத்து ஜிமின் கிட்ட கொடுக்குறாரு. ஜிமின் பார்க்குறாரு, என்ன இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ண மாட்டானே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு. அதுவும் வந்து சுஜியை பார்த்துட்டே தான் வந்து ரிங்கை எடுத்து கொடுக்குறாரு. ஜிமினும் வாங்கிட்டு சுஜிக்கிட்டேருந்து ஒயனும் ரிங்கை வாங்கிட்டு 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து அந்த சாங் ஓடும்ல, ஸோ அந்த சாங்குக்கு நம்ம ஜிமினும் ஒயனும் டான்ஸ் ஆடுறாங்க. செம்ம ஹாப்பியாக வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து சுஜியை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் டயாங்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து ஐஷோ தான் பார்த்துட்ருக்காரு. 2 பேருமே வந்து இப்போ டயாங்கும் ஐஷோவும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. லைக் டயாங் வந்து ஐஷோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குட்டி இன்ட்ராக்ஷன் போய்கிட்டுருக்கு. அப்புறம் வந்து சுஜி வந்து சரி நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஏன்டி இல்லை, அதான் உனது முடிஞ்சிருச்சுல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. ஜங்குக்கும் பின்னாடியே போகிறாரு. என்ன ஆகுதுன்னா, ஜங்குக் வந்து சுஜியோட கையை வந்து பிடிச்சிட்டு ஒரு யாருமே இல்லாத மாதிரியான பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. செம்ம கோவம் சுஜிக்கு. கையை தட்டி விட்டு பலார்னு ஜங்குக்கை அரைஞ்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கையை பிடிப்ப, அறிவில்லை உனக்கு, நீ என்ன பெரிய இவனா அப்படின்ற மாதிரி வந்து சுஜி கோவப்பட்டுட்ருக்காங்க. ஏய் சாரிடி, அன்னைக்கு வந்து கோவத்தில் எதுவும் எனக்கு எந்த மயிரும் தேவையில்லை, நீ யார்ரா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ரொம்ப ஹர்ட் ஆகுது ஜங்குக்கு. அன்னைக்கு கோவத்தில் சாரிடி ப்ளீஸ் சாரிடி அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. சுஜி கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே இல்லை. அங்கேருந்து போயிடுறாங்க. அவர் யோசித்து பார்க்குறாரு டயாங் சொன்னதை, நீ இதுக்காக வருத்தப்படுவடா அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார். அதை வந்து யோசித்து பார்க்குறாரு. அப்பாவே அவன் சொன்னான் இதுக்காக நான் வருத்தப்பட போகிறேன்னு, அவ்வளோலாம் அந்தளவுக்கு பெருசாக கிடக்கல, நான் ஏன்டா வருத்தப்படணுன்ற மாதிரி இருந்தேன், இப்போ அதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. ஸோ இப்போது அங்கே வந்து ஜிமினும் ஒயனும் செம்மையாக வந்து டான்ஸ் ஆடுறது. ஸோ அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டு ஃபீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு வராங்க. ஜங்குக் தான் வந்து டங்கு நின்றுட்டுருக்காரு. இவன் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கான், டே அண்ணா என்னடா இங்கே நின்றுட்டுருக்க, நீ வா, ஏன் நான் உனக்கு காலேஜில் ட்ராப் பண்ணுறேன்,
ஒன்றும் தேவையில்ல, ஜிமின் வராரு என்னை பிக்கப் பண்ண, அவர் கூட நான் போய்க்கிறேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் நான் தான் வந்து அண்ணன் இருக்கும்போது எதுக்கு அவளா நீ மூட்டு போடா அப்படின்ற மாதிரி ஒயன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமினோட காரில் தான். ஜிமினும் வந்து ஹாரன் அடிச்சே இருப்பார். ஸோ அவங்க காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. எப்பவும் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லாம் பிக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. சுஜி காரில் ஏறலான்ட்டு போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த இடத்துல ஜங்குக்கு வந்து சுஜியை கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்திருப்பார். அங்கேருந்து எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் சரி வா நம்ம போகலாம், அது அவங்க 2 பேருக்குள்ளார நம்ம ஏன் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து எப்போவுமே வந்து கிளாஸ் போகிற மாதிரி கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. அப்பப்போ ஜிமின் வந்து ஒயனை பார்க்குறது, யாரும் பார்க்காத போது அப்படியே கண்ணடிக்கிறது, ஒயனும் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, லன்ச்சு டைமும் ஸ்கிப் ஆகி லன்ச்சில் ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து ஒயனுக்கு வந்திருக்கும். ஸோ ஒயன் வந்து ஒரு மாஃபியா கேர்ள் இல்லையா, ஸோ அவங்க போயே ஆகணும். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மிஷன் டி, நான் போயே ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்காக வந்து கவர் பண்ணிடுங்க ஓகேவா, ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு ஒயன் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அகெயின் ஜிமின் கிளாஸ் இருந்திருக்கும். ஸோ அகெயின் அவர் வந்திருப்பார். லன்ச் முடிஞ்சு ஒரு 1 hour கழித்து அந்த கிளாஸ் இருந்திருக்கும். வந்து பார்க்குறாரு ஒயன் இல்லை. கேட்குறாரு, பக்கத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்களே. ஸோ அங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்குறாங்க, ஒயன் எங்க கிளாஸில் இல்லை, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், அதனால அவள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டா. ஓ சரி சரி உட்காருங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் என்ன தான் நடத்திட்டு இருந்தாலும் ஜிமினுக்கு வந்து அவளுக்கு என்ன இருக்கும், என்ன திடீர்னு காலையில் நல்லா தானே இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு எப்படி ஃபீவர் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தாலும் அவர் வந்து கிளாஸ் நினச்சிக்கிட்டே வந்து கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒயனுக்கா ரொம்ப வந்து லைக் எனிமி கேங் வந்து அட்டாக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இதுக்காக தான் வந்து ஒயன் அங்கே போயிருப்பாங்க. செம்ம இன்டென்சிவ் ஃபைட்டு போய்கிட்டு இருக்க. இது இப்படியே வந்து ஈவினிங் வரைக்கும் ஆகிருக்கும். ஜிமினும் வந்து சரி நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருப்பார். அங்கே வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஒயனோட பேரண்ட்ஸு, டேங்கு, ஜங்குக்கு எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து ஜிமின் வராரு. மாப்பிள்ளை தான் வந்தால் லைக் என்ன ஆகுமோ அதெல்லாம் வந்து நல்லா கவனிப்பு போகுது. அப்புறம் வந்து கேட்குறாரு, ஒயன் எங்கே, ஒயனா அவன் என்ன வீட்டுக்கு வரலையே மாப்பிள்ளை, காலேஜில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன் மாப்பிள்ளை என்னாச்சு. அவங்க புரியல ஜிமினுக்கு. உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னாங்க, வீட்டுக்கு அப்போ அவங்க எங்கே போனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது அவருக்கு. அந்த டவுட்டை அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்லை கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினச்சேன், அதனால தான் மாமா அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறாரு. அப்படியே மாப்பிள்ள வந்து இன்னும் வீட்டுக்கு வரலையே, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் நாளைக்கு கூப்பிட்டு போங்களேன். ஓகே மாமா சரி அப்போ நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கிளம்பிடுறாரு. பட் ஆனால் அந்த டவுட் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி இதாகவே இருக்குது. நெக்ஸ்ட் டேவும் ஸ்கிப் ஆகுது, ஒயன் வந்து காலேஜுக்கு வரல. ஸோ அவங்க என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டேவும் ஒரு மிஷன் இருந்திருக்கும், லைக் வந்து அங்கே தான் இருப்பாங்க. வரல, இன்றைக்கும் வரல, என்ன ஆகியிருக்கும், அப்படி என்ன தான் வந்து இவ பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ வந்து லைக் என்ன ஆகுதுன்னா ஒரு லஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறமா ஒயன் வந்து அகெயின் காலேஜ் வந்திருப்பாங்க. ஜிமினுக்கு இது தெரியாது. அவர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. காலும் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ கிளாஸில் இருக்கிறதுனால சைலண்ட்டில் தான் இருந்துருச்சு ஃபோனு. அவர் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு, இவள் காலும் எடுக்கலையே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே வந்து பெல் அடித்து நெக்ஸ்ட் கிளாஸ் அவருக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ ஒயனோட கிளாஸை தாண்டி தான் அவர் போகிறாரு. அப்போ பார்க்குறாரு ஒயனும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இங்கே உட்காந்துட்ருக்கா, அப்போ காலேஜுக்கு வந்திருக்காளா, என்ன தான் நடக்குதுன்னு சுத்தமாக எனக்கு புரியவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி என்ன ஆகுனா ஒரு கிளாஸ்குள்ளார வந்திருப்பார். ஒயன் சொல்லுங்கள் சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், என்னோடய கேபினுக்கு வா. எதுக்கு சார்.
இல்லை இல்லை, கிளாஸ் விஷயமா தான், நம்ம சப்ஜெக்ட் விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். சில கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ வந்து கிளாஸில் எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்து போகிறாங்க. அவங்க வந்து கேட்குறாரு ஜிமின், ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக தான் கேட்குறாரு. ஆமாம், எனக்கு தெரியாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன சொல்கிறீங்க ஜிமின், எனக்கு புரியலையே. நேற்று நீ எங்கே போயிருந்த வயன்? உன் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டில் போய் பார்த்தா நீ அங்கே இல்லை. உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்டால் நீ வீட்டுக்கே வரல அப்படின்றாங்க. எங்கே போயிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த வயன்? எனக்கு தெரிஞ்சாகணும். நான் காலையில் வந்தும் நீ வரவே இல்லை, லஞ்ச் முடிஞ்சு தான் வர. என்ன நடக்குது வயன், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம வயன்கிட்ட நம்ம ஜிமின் கேட்குறாரு. அடி பாவீங்களா, இந்த மாதிரியாடி சொல்லுவீங்க? அவன் என் ஃபியான்சேடி, வீட்டுக்கு போய் கேட்பான்னு கொஞ்சம் கூட வாடி யோசிக்க மாட்டீங்க? ஐயோ, என்னத்த சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒயன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் இன்னொரு ப்ரொஃபஸர் வராரு. நம்ம யார் வச்சுக்கலாம், நம்ஜுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ஜுன் வந்து வராரு, நாக் பண்ணிட்டு உள்ளார வராரு. மிஸ்டர் பாக், இந்த அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரும்போது வந்து ஒயன் நின்றுட்டுருக்கிறது, ஜிமின் வந்து ஒரு மாதிரி கோமா வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? அப்படிலாம் இல்லை மிஸ்டர் கேம், சொல்லுங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒயனை வந்து பார்க்குறாரு நம்ஜோன்னு. உடனே ஜிமின் வந்து, ஒயன் நீ கிளாஸுக்கு போ, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் வந்து நான் அப்புறமா தரேன், நீ இப்போ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வெயிட் பண்ணு, இங்கே வா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான், இதை வந்து நீ கிளாஸில் கொண்டு போய் கொடுத்துரு, புரிஞ்சுதா? இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ வயனும் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ஜனும் அந்த ஜிமினும் வந்து அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கிளாஸுக்கு போய் உட்காந்து அவளுக்கு செம்ம டென்ஷனு, நர்வஸ் ஆகுது. அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்கிறாங்க, திட்டுறாங்க. ஏன்டி இந்த மாதிரியாடி சொல்லி தழுவிங்க, அவன் என் ஃபியான்சேடி, வீட்டில் போய் கேட்பான்ட்டு கொஞ்சம் கூடவாடி யோசிச்சிருக்க மாட்டீங்க? சாரி மச்சான், அவர் வந்து அப்போதைக்கு ப்ரொஃபஸராக மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சார், சாரிடி, சாரி, பேசாமல் நீ உண்மையை சொல்லிடுறதே பெட்டர்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னா அவன் பிரேக்கப் பண்ணிட்டா என்னடி பண்ணுறது? இவ்வளோ நடந்துருச்சுடி, இதுக்கப்புறம் நான் ஒரு மாஃபியான்னு சொன்னால் அவன் என்னடி ஆகுறது? அந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒயனுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சடி சொல்லிடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சுஜி சொல்கிறாங்க. ஐஷும், ஆமாண்டி, இதை வந்து நீ ரொம்ப நாள்லாம் மறைச்சி வச்சிட்ருக்க முடியாது, ஆல்ரெடி அவனுக்கு டவுட் வந்திருக்கும், நீ ஏதோ ஒன்று பண்ணுற அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே ஆனி வந்து, பேசாமல் நீ சொல்லிடுறி, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீயே சொல்லிடுறது பெட்ரு. அவன் கண்டுபிடிச்சி அப்போ வேறு எதா ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதனால் நீயே சொல்லிடுறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி 3 பேருமே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒயனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நம்ம நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக பேசியே ஆகணும், நம்ம இந்த பிளேஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒயன் போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க மறைஞ்சிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மினும் வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஒயனை வந்து, ஜிமின் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் சொல்லு போதும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இல்லை ஜிமின், அது கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோயன், என்ன வேலை நீ பார்த்துட்ருக்க? அப்போ தான் வந்து ஒயன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஒரு மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் என்னோடய வேலை. அன்றைக்கி போனது கூட ஒரு மிஷனு, எனிமி கேங் அட்டாக் பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் வந்து நாங்கள் போய் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட் டேவும் அது கண்டினியூ ஆச்சு. அதனால தான் வந்து மார்னிங் நான் வரல, ஈவினிங் அந்த லன்ச் முடிஞ்சு தான் என்னால் வர முடிஞ்சிச்சு ஜிமின். நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இது வந்து வேறு யாருக்குமே தெரியாது, என் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வந்து ஒயன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மினுக்கு செம்ம ஷாக்கு. இந்த மாதிரி இருப்பான்னு எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டார். அவர் எதுவுமே பேசலை, அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி ஒயனை பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சைடு பார்க்கலாம். ஆனி தான், அவன் இதை ஏற்றுப்பான்னு நினைக்கிற,
கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விட்டு தான் போகிறான் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறாங்க. உடனே சுஜியும் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம், பிக்கப் ஆகுமா இல்லை பிரேக்கப் ஆகுமான்ட்டு தெரிஞ்சிடும் அப்படின்னு சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஐஷுவா அவன் சும்மா நின்றுக்கிட்டே இருக்கானே, எதாவது பேசினாலாவது ஏதாவது வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் இவன் பேசிக்கிட்டே இருக்கானே, பேசவே மாட்டேன்றானே, உளர்றான் பாரு. ஆமாம், நீ டயாங்கோட நினப்பிலேயே இருந்தால் அப்புறம் அப்படி தான் உளருவேன் அப்படின்ற மாதிரி சுஜி சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒன்று கேட்கணுன்னே இருந்தேன். ஆனி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்கணும், அன்னைக்கு உன்னை உன் ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு போனான், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் நடக்கலை, அசிங்கமாக தீட்டிட்டு அவன் காரில் இருந்து இறங்கி நான் போயிட்டேன். அதுதான் உனக்கே தெரியுமே, நான் காலேஜுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தது காரணமே அதுதான், கழுவி ஊற்றிட்டு கேவலமாக திட்டிட்டு நான் வந்துட்டேன். உடனே வந்து ஆனி தான் அப்படியா, அந்த மாதிரியா நடந்துச்சு, அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா வந்து ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஐஷு ஆமாம் ஆமாம், எனக்கும் இந்த டவுட் இருக்குது, அன்னைக்கு வந்து நான் சிலதெல்லாம் நோட்டீஸ் பண்ணனே உன் கழுத்தில் காலர் போன்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுஜிக்கு ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் மெசேஜ். அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு அவங்க எடுத்து பார்க்குறதுக்குள்ளார அந்த ஃபோனை வந்து ஐஷு பிடுங்கி அதை ஆன் பண்ணி அந்த வாய்ஸ் மெசேஜும் வந்து ஆன் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட வாய்ஸ் தான். ஓய் பண்டாடி, என்னடி பண்ணுற, சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியா, காலேஜ் முடிஞ்சா இல்லை இன்னும் காலேஜில் தான் இருக்கியா, மாமா வரட்டா, அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் மெசேஜு. அதை பார்த்ததுமே ரெண்டு பேருக்குமே இதுதான் வந்து நீங்கள் கழுவி ஊற்றி திட்டின லட்சணமா அந்த மாதிரி வந்து ஐஷு கேட்குறாங்க. ஆமாம் ப்ரூ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. போதும் நிறுத்துங்கடி. ஆமாண்டி, அன்றைக்கி வந்து காரில் என்னென்னமோ நடந்துச்சு, இப்போ என்ன அதுக்கு, அப்படியா என்ன நடந்துச்சு, அதெல்லாம் என்னமோ நடந்துச்சு, இப்போ அதுவா முக்கியம், அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் அவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்து ஒயனை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இது ஹக் பண்ணிட்டுருக்காங்க, சண்டை நடக்கும், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தானே, என்ன இது ஒன்றுமே நடக்கலை, சண்டை நடக்கலை, எதுவுமே இல்லை, திட்டலை, இது இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப சப்புன்னு போயிருச்சே அப்படின்னு ஐஷா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வேணா என்ன நடக்குது இன்னும் பக்கத்தில் போய் கேட்கலாமா, அவங்க பேசுகிறது எதுவுமே நமக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி நம்ம பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அந்த பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருமே போகிறாங்க. அப்போ வந்து ஒரு ரிங் வருது. யாருன்னா டயாங் தான் வந்து ஐஷுக்கு கால் பண்ணியிருந்துருப்பாரு. அது நாசமாப்படும், இந்த நேரத்துலடா கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் ஜிமினும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 3 பேருமே அங்கே நின்றுருக்கிறத பார்த்துடுறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேறு வேலையே இல்லையாடி, இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வெட்டி பார்க்குறது இதெல்லாம் தான் வேலையா, இவங்க கூட தான் நீ எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கியா, அதனால தான் இப்படி இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. சாரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ எதுக்கு அவங்கள பற்றி இது பேசிகிட்டு இருக்கேன், நம்ம இப்போ நம்மளை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், அதை முதல்ல பேசு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, ஆனால் இன்னமும் என்னால் நம்ப முடியலடி, நீ ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் போல்டு தான் இருக்கு அப்படின்ட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த போல்டு எங்கே போய் நிற்கிது அப்படின்னு. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல, சொல்லு, என்னை அக்செப்ட் பண்ணுவியா இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வயனு. பிரேக்கப் பண்ணுறதா இருந்தால் அதை நான் நீ மாஃபியான்னு சொல்லும்போதே சொல்லியிருந்திருப்பேன், பட் ஆனால் இது உனக்கு பிடிச்சி நீ பண்ணுற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எனக்காக நீ வந்து ஸ்டாப்லாம் பண்ண வேண்டாம். உனக்கு எப்போ அதை நீ நிறுத்தணும்னு நீ நினைக்கிறியோ அப்போ நிறுத்து, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் ஆனால் உன்னோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஒயனுக்கு செம்ம ஹாப்பி, அப்படியே டியர்ஸ் எல்லாம் அப்படியே அவ்வளோ தேங்கி நிற்கிது. தேங்க்யூ ஸோ மச் ஜிமின், ஐம் ஸோ லக்கி உன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்து லைக் ஹாப்பியாக ஒரு பேசிட்டு ஒரு கிஸ் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு அண்ட் அப்படியே வந்து காலேஜ் இயர்ஸும் டைம் ஸ்கிப் ஆகி காலேஜும் முடியுது. அன்னைக்கு வந்து
லைக் ஒயனோட மேரேஜ்க்கே நம்ம போயிடுவோம். ஸோ ஒயனோட மேரேஜ் அன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கு. அப்போது வந்து சுஜி, ஐஷு, ஆனி 3 பேருமே வந்து லைக் பொண்ணு பொண்ணு ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வராங்க. ஆனி சாரி ஒயனும் பார்க்குறாங்க. வாங்க வாங்க எல்லாருக்கும் இப்போ தான் வர ஐடியா வந்துச்சா என்ன? இல்லை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர பிளானிங்கில் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்குறாங்க. ஆனி தான் நான்லாம் முன்னாடியே வந்துட்டேன். இவங்க 2 பேர் லேட் ஆனதுக்கெலாம் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இவங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான்லாம் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறாங்க. உடனே வந்து ஐஷு தான், நான் என்ன பண்ணுறதுப்பா, உன் அண்ணன் தான் விடவே இல்லை. நானும் எவ்வளவோ சொன்னேன், அவன் தான் கேட்கல. இருடி இருடி இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு ஒரே ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு என்னை படுத்தி எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. சுஜி தான், நான் என்ன பண்ணுறது, இந்த வயிற்றில் இருக்கிறது தான் ஒன்றுமே என்னை பண்ணவே விட மாட்டேங்குது. என்னால் நடக்க கூட முடியல. நடக்கிறதே எவ்வளோ வாத்து நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே ரப் பண்ணிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏஸ் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எல்லாம் கூடவே இருந்துட்டு என் அண்ணனுங்களை உஷார் பண்ணிட்டீங்கல்ல 2 பேரும். டேங்கும் ஜங்குக்கும் வந்து 2 பேருமே மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறது, எல்லாம் உங்கள் அண்ணனுங்க தான் பண்ணாங்க, நாங்களாம் எதுவுமே பண்ணலையே. உன் அண்ணன் பார்த்த வேலை தான், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா பாவி பயபுல அப்படின்ற மாதிரி சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நடிக்காதடி நடிக்காதடி, நீ எதுவுமே பண்ணாத மாதிரி ரொம்ப ரொம்ப நடிக்காத என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணேன், எல்லாம் உன் அண்ணன் பண்ண வேலை தான். போதும் போதும் நிறுத்துங்க, சீக்கிரமாக நம்ம கிளம்பணும், உன்னை கூப்பிட்டு வர வேற சொல்லிட்டாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பொண்ணு வந்து ஆல்ரெடி ஜிம்மின் வந்து ஸ்டேஜில் உட்காந்து சில சடங்குகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா வயனும் போகிறாங்க. அண்ட் அப்படியே ஹாப்பியாக என்ன மேரேஜும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதோட இந்த 1 ஷாட்டை வந்து லைக் 2 ஷாட்டு இதை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து டெலகிராம் ஒரு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அதையும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் சைனிங் ஆஃப், ஃபிக்ஸி குயின். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.